என் பெயர் விக்னயா. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் TNT 11 மேல்நிலைப் பள்ளி. உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதன் நன்மைகள். வேலைவாய்ப்பு உருவாக்கம். உள்நாட்டு உற்பத்தி துறைகள் விரிவடையும் போது அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. இது பொருளாதார வளர்ச்சிக்கு துணை செய்கிறது. பொருளாதார வளர்ச்சி. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை GDP அதிகரித்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகிறது. இறக்குமதியை குறைத்தல். உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கப்படும் போது இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் தேவை குறைகிறது. இதன் மூலம் நாட்டின் பணப்புழக்கத்தை மேம்படுத்த உதவுகிறது. உதாரணத்திற்கு குப்பை மேனி. குப்பை மேனி ஒரு மருத்துவ மூலிகையாகும். இதன் இலைகள், தண்டுகள் மற்றும் வேர்கள் என பல பாகங்களும் தோல் நோய்கள், செரிமான பிரச்சனைகள் மற்றும் சுவாச கோளாறுகளுக்கு சிகிச்சையாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இது அலர்ஜி எதிர்ப்பு, நுண்ணுயிர் எதிர்ப்பு மற்றும் கிருமி நாசினி போன்ற பண்புகளை கொண்டுள்ளது. குப்பை மேனியின் முக்கிய பயன்கள். தோல் நோய்கள். தோல் அலர்ஜி, அரிப்பு மற்றும் தொற்று நோய்களை போக்க உதவுகிறது. இதன் சாறு அல்லது எண்ணெய் கழிப்பாக பயன்படுத்துகிறது. செரிமான பிரச்சனைகள். வயிற்றுப்புழுக்களை வெளியேற்றவும் செரிமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் இது பயன்படுகிறது. சுவாச கோளாறுகள். இருமல் மற்றும் ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளிக்கிறது. காய்ச்சல். உடலின் வெப்பத்தை குறைக்கும் தன்மை உடையது. காய்ச்சலை கட்டுப்படுத்த உதவுகிறது. காயங்கள் குணமடைதல். காயங்களை விரைவாக ஆற்றும் தன்மை கொண்டது. மஞ்சள் காமாலை. பாரம்பரிய மருத்துவத்தில் மஞ்சள் காமாலை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகிறது. குப்பை மேனி எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது? சாறு. இலைகளை அரைத்து சாறாக பிழிந்து குடிப்பது அல்லது பயன்படுத்துவது என்பது ஒரு பொதுவான முறை. தூள். இலைகளை உலர்த்தி பொடியாக்கி பல்வேறு மருத்துவ பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது. எண்ணெய். குப்பை மேனி இலையில் இருந்து எடுக்கப்படும் எண்ணெய் தோல் மற்றும் காயங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. களிம்பு. மூலிகையை அடிப்படையாக கொண்ட சோப்புகள் மற்றும் களிம்புகளும் சந்தையில் கிடைக்கின்றன. நன்றி.